இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்துடும். ஒவ்வொரு நாளும் நம்ம உறங்கும்போது உடலும் மனமும் இறக்கிறது, விழித்தெழும் பொழுது உடலும் மனமும் விழித்தெழுகிறது அப்படிங்கிற நிலையை நாம் மிக துல்லியமாக புரிந்திருந்தோம், பேசியிருக்கோம் அதை பற்றி. இதில் அடுத்த நிலை உங்களுக்கு என்ன வரும்னா, சரிங்கய்யா வாழும்போது தூங்கிறதும் முழிக்கிறதும் இறப்பும் விழிப்பும்னு சொல்லிட்டீங்க, உண்மையிலே இறப்புன்னா என்ன, இது என்ன மாதிரி மாற்றங்களை அடைகிறது, இந்த உயிர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் பல சாஸ்திரங்கள் ரீதியாக வகுத்து வைத்திருக்கிறார்கள். அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர்கள் தன்னுடைய உடலை விட்டு பிரியும் பொழுது, எப்படி நம்ம ஒரு சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா புது சட்டை வாங்கி போட்டுக்கிறோமோ, அதே போல் இந்த உயிர்கள் தன்னுடைய காலக்கெடு முடிஞ்ச உடனேயுமே அந்த உடலை விட்டு வெளியேறுகிறது. அந்த உடலை விட்டு என்ன ஆயிடுது, வெளியேறி விடுகிறது. உடல் இறந்தால் மனமும் இறக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நிலை. உடல் இறந்தால் மனமும் இறந்து போகும். உடலும் மனமும் தான் பிறக்குது. உடல் இறக்கும் பொழுது மனமும் இறந்து போகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து இந்த உடலை விட்டு பிரியக்கூடிய உயிர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த இப்போ எப்படி நம்ம தூங்க ஆரம்பிச்சோன்னையும் படுத்துருவோம், கண்ணை மூடிடுவோம், தூங்குற மாதிரி இருக்கும். ஆனால் மனசு கனவு உலகம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது மாதிரி ஒரு நுட்பமான உலகத்திற்குள் நுழைகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த நல்ல உறக்கம் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம எதையாவது உலட்டிக்கிட்டே இருப்போம் மென்டலி. அந்த மாதிரி இந்த உயிரானது இந்த பிறவியினுடைய இந்த கர்மங்கள், இந்த ஆசாபாசங்கள், நம்ம அனுபவிக்கணும்னு நினச்சது, இல்லை உறவுகள், இப்போ இவர் யாருன்னு தெரியும், கணவன் யாருன்னு தெரியும், மனைவி யாருன்னு தெரியும், குழந்தைகள் யாருன்னு தெரியும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒலட்டிக்கிட்டே இருப்போம். ஒலட்டிக்கிட்டே இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோன்னையும் என்ன ஆயிடுவோம், நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுகிறோம். இது ஓய்வு நிலை, உயிரினுடைய ஓய்வு நிலை. நுண் உலகத்திலிருந்து அந்த உயிரானது இருளுலகத்திற்குள் நுழைகிறது. அந்த இருளுலகம்னா என்ன அர்த்தம், ஓய்வு, பரிபூரண ஓய்வு. ஃபுல்லாக என்ன பண்ணிடுவாங்க, அந்த உயிரானது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. இந்த உறக்கத்தின் நிலையின் பொழுது தான் நம்ம இந்த பிறவியில், அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிறவி இருந்துச்சு இல்லையா, அந்த பிறவியில் அது வாழ்ந்த உறவுகள், பெயர்கள், இடங்கள், இது எல்லாமே என்னவாகுது, அப்படியே உங்களுக்கு எரேஸ் ஆகி விடுகிறது, அழிந்து விடுகிறது. சரி, சப்போஸ் நீங்கள் இறந்துடுறீங்க, அடுத்த பிறவி எடுக்கிறீங்க, போன பிறவியில் என்னவா இருந்தோம் அப்படின்னு ஒரு ஞாபகம் இருந்துச்சுன்னா நிலைமை என்னத்துக்கு ஆகும், நேராக பங்கு கேட்டு போயிடுவீங்க. ஏங்க போன பிறவியில் சிஎம்மோட பையங்க நான், எனக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுருவீங்க இல்லையா. அந்த போன பிறவியினுடைய ஞாபகங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, மறையாமல் இருந்தால் இந்த உலக வாழ்வியலில் எக்கச்சக்க குழப்பங்கள் ஏற்படும் என்பதற்காகவே இறைவனும் இயற்கையும் இந்த முற்பிறவியில் நடந்த எல்லா விஷயங்களையும் என்ன வைக்கிறது, அழித்து விடுகிறது, பரிபூர்ணமாக அழித்து விடுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா, உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வு நடக்குது, எத்தனையோ பேரை பார்க்குறீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்சிடெண்ட் புதுசு புதுசாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, புதுசு புதுசாக கற்றுக்க தான் செய்கிறீங்க. எல்லாமே உங்கள் மனசில் இருக்கா, என்ன ஆகுது, இந்த பிறவியில் தானே இருக்கீங்க. நிறைய கோபங்களை மறந்துடுறோம், சாபங்களை மறந்துடுறோம், மனிதர்களை மறந்துடுறோம், பெயர்களை மறந்துடுறோம், நிகழ்வுகளை மறந்துடுறோம், நிகழ்வுகள் ஏற்படுத்திய வடுக்களை மறந்து விடுகிறோம். அப்போ என்ன அர்த்தம், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவதை தவிர மற்ற அனைத்துமே மறந்து போகும். இதுதான் இயற்கை. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒரு நிலையே இல்லாத நிலை ஏற்பட்டு விடும். புரியுதா இல்லையா. என்றைக்கோ ஒரு நாளைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என் தம்பிக்கு சண்டை, நான் இன்னிலிருந்து அவனோட பேச மாட்டேன்னு சொல்லி அந்த கோபத்தையே மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு 2 பேரும் பேசிக்குவாங்களா, பேசிக்கவே மாட்டாங்க. அதை விட்டுருங்க. கணவன் மனைவின்னு எடுத்தால் 1 மணி நேரத்துக்கு ஒரு சண்டை வருது, நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை சொன்ன அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் பேசாமே இருந்தால் இந்த வாழ்க்கை நகருமா. அப்போ மறதி என்பது தான் இறைவன் கொடுத்த வரம். எதுக்கு, இந்த பிறவியில் நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கை நடத்துவதற்கு இந்த மறதி மிக மிக முக்கியமானது. அதே போல இந்த உயிர்களிலும் அந்த ஆன்ம பதிவுகளிலும் இந்த ஞாபகங்கள் இருக்கிறது. ஆனால் அது அப்படியே அடுத்த பிறவியில் தொடர்ந்துச்சுன்னா தேவையற்ற குழப்பங்கள், பிரச்சனைகள், பின்னடைவுகள் எல்லாமே ஏற்படும் என்பதற்காக இந்த உயிரினுடைய அந்த ஆரம்ப காலகட்டத்தை நுண்ணுலகத்தில் வாழ்ந்துட்டு மீண்டும் எதுக்குள்ளே நுழையிறாங்க,
இருளுலகத்துக்குள்ளே நுழையிறாங்க. இந்த நுண்ணுலகம் என்பது சொர்க்கமாகவும் இருக்கலாம், நரகமாகவும் இருக்கலாம், மேலுலகமாக இருக்கலாம், கீழுலகமாக இருக்கலாம், என்ன எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஆக மொத்தம் உயிர் உடலை விட்டு பிரிஞ்சோடனே நுண்ணுலகத்துக்கு போகுது. கொஞ்ச நாள் அந்த அந்த பிறவியில் அனுபவித்த நன்மை தீமைகள், இல்லை இறக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஆசைகள், பாசங்கள், இவற்றையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு எங்கே போகுது? இருளுலகத்துக்குள்ளே போயிடுது. புரியுதுங்களா? இருளுலகம் என்பது எதுக்கு பயன்படுது? டோட்டலாக எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு, எரேஸ் பண்ணுறதுக்கு. இந்த பிறவியில் இருந்த அத்துணை விதமான எண்ணங்களும் செயல்களும் உறவுகளும் ஞாபகங்களும் முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. அதுக்கு தான் ஓய்வு கொடுக்கப்படுகிறது அந்த உயிர்களுக்கு. சரிங்க ஐயா, எவ்வளவு நாளத்துக்கு ஒரு உயிர் நுண்ணுலகத்தில் இருக்கும், எவ்வளவு நாட்களுக்கு இருளுலகத்தில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அது எவ்வளவு நாள் என்பதெல்லாம் கணக்கே கிடையாது. ஆனால் உங்களுடைய இந்த வாழ்ந்த பிறவிகளில் நீங்கள் அனுபவித்த எதிர்பார்த்த அந்த கர்ம பதிவுகள் ஒரு குறிப்பிட்ட உறக்கத்திற்கு பின்பு வாசனைகளாக அந்த உயிரை துடிக்க வைக்கிறது, சக்தியை ஏற்படுத்துகிறது. அந்த சக்தி என்ன பண்ணும்? ஆகா, நான் இதெல்லாம் ஆசைப்பட்டிருந்தேன் போல் இருக்கே, இதெல்லாம் அனுபவிக்கணுமே நான்ற ஒரு ஆவலை ஏற்படுத்துது. யாருக்கு? அந்த உயிருக்கு. உயிரால் நேரடியாக எதையும் அனுபவிக்க முடியுமா? முடியாது. அதாவது இருளுலகத்திலிருந்து உறக்கம் களைகிறது. ஏன் உறக்கம் களையுது? நான் போன பிரிவில் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் அனுபவிக்க முடியல, இதெல்லாம் நான் அனுபவிக்கணுங்கிற வாசனைகள். எதை நினச்சோம் எப்படி நினச்சோம்லாம் தெரியாது. புரியுதா? அந்த மாதிரி வாசனைகள் அந்த உயிரை தூண்டுகிறது. அந்த தூண்டப்படுகிற சக்தியால் அந்த உயிர் மீண்டும் எங்கே போகுது? ஒரு உடல் எடுக்கிறது. உடல் எடுத்து மனம் எடுக்கிறது. உடல் மனதால் பல பிறவிகளில் தான் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற வாசனைகளை பெற்றிருக்கிறதோ அந்த வாசனைகளின் அடிப்படையில் அந்த உயிரினுடைய வாழ்வியல் அமைகிறது. புரிந்து கொள்ள முடியுதா இல்லையா? இதுதான் உயிரின் நிலை. ஒரு உயிர் எப்படி பிறக்குது, எப்படி இறந்துச்சு, எங்கே இருந்துச்சு, எப்படி மீண்டும் பிறப்புக்கு வருது, இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்ம எல்லாருமே தெரிந்தே தெரியாமலே, தெரிந்தோ இல்லை தெரியாமலேயே முற்பிறவி கர்ம வினைகளில் நம்ம எதிர்பார்த்த ஆசைகள், அனுபவிக்க நினச்ச விஷயங்கள், இதெல்லாம் நம்ம யாரையாவது பழி வாங்கணும்னு நினச்சா அந்த பழி வாங்கக்கூடிய நிலை, இவற்றையெல்லாம் அடிப்படையாக எடுத்துக்கிட்டு உங்கள் உயிர் போன பிறவியில் இருந்த எல்லா விதமான நினைவலைகளும் அழிக்கப்பட்டு, ஆனால் அவைகள் வாசனைகளாக எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி சில உங்கள் ஆன்ம பதிவுகளின் மூலமாக உடல் இயக்கப்பட்டு மனம் இயக்கப்பட்டு, ஆன்ம பதிவுகளிலிருந்து மனம் இயங்குது, மனதால் உடல் இயங்குது. இந்த மனமும் உடலும் இயங்கிறதுனால ஒரு மனிதன் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். புரியுதா? ஏன்னே தெரியலைங்க, நானும் இந்த சரக்கடிக்கிறது விட்டுறணும்னு நினைக்கிறேன், விடவே முடியலைங்க அப்படிமா. புரியுதா இல்லையா? சில பழக்கம், நானும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியலைங்க. எவ்வளவோ தெரியுது நான்வெஜ் வந்து தவறான அணுகுமுறை, அது உடலுக்கு கேட்டை விளைவிக்குதுன்னு தெரியும். ஆனால் என்ன பண்ண முடியலனால விட முடியல. இந்த நிலைகளை தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த விட்டகுறை தொட்டகுறைமா. புரியுதா இல்லையா? இப்போ ஒரு பெண் எவ்வளவோ, இப்போ ஒரு அழகான ஆண், படித்த ஆண், ஒரு எந்த பெண்ணை கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணணும், லவ் பண்ணணும், ஒரு படித்த அழகான பெண்ணை தானே விரும்பணும். அதுதானே இயற்கை. எங்கேயாவது நல்ல அழகான படித்த ஆண் ஒரு அழகான படித்த பெண்ணை விரும்பி இருக்கிறானா? இல்லையே. அப்போ ஏன் இந்த மாற்றம்? ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஒரு தொடர்பு, அதான் வாசனைகள். பல பிறவிகளில் நீங்கள் எடுத்த அந்த ஈர்ப்பின் காரணமாக இரண்டு உயிர்கள் ஈர்க்கப்படுகிறது. அந்த ஈர்ப்பினால் உருவாது தான் காதல். அதனால தான் அந்த காதலை கொண்டு போய் 5ஆம் பாவம் என்று அழைக்கப்படுகிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வைக்கிறாங்க. புரியுதுங்களா? என காதல் என்பது இந்த பிறவியில் ஒருவர் பார்ப்பதால் வரக்கூடியது அல்ல. பல பிறவிகளில் ஒருவர் பார்த்து பழகி விட்டகுறை தொட்டகுறையினால ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு ஒருவரை விரும்புவதுதான் காதல். புரியுதுங்களா? இந்த காதல் 7 ஜென்மத்துக்கு வருமா பார்த்தீங்களா? அதான் உண்மை. புரியுதா? அப்போ அந்த காதல் வந்து யார் என்னன்னு தெரியாது, வாசனைகளாக ஒருத்தரை பார்த்தோன்னே ஒன்று பிடிக்குது பாருங்க. அப்போ ஏற்கனவே முற்பிறவிகளில் அவளோடு நம்ம ஒரு நல்ல ஒரு தொடர்பை பெற்றிருந்திருக்கிறோம், ஒரு பாசத்தை பெற்றிருந்திருக்கிறோம். ஆனால் அவர் யார் நம்மளுக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? ஏன்னா அதெல்லாம் இருள் உலகத்தில் போய் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அழிந்து விட்டது. புரியுதுங்களா இல்லையா?
அப்போ ஒவ்வொரு நிகழ்வுமே முற்பிறவி கர்ம வினைகளின் அடிப்படையில் ஆன்ம பதிவுகளின் தூண்டுதலால் மனம் சிந்திக்க ஆரம்பிக்கிறது. மனம் சிந்திப்பதால் உடல் செயலாற்றி அந்த இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறது. அதன் மூலமாக ஒரு மனிதன் முன்னேற்றத்தையோ பின்னடைவையோ நன்மையையோ தீமையையோ அடைகிறான். இதுதான் அதனுடைய நிலை. புரியுதுங்களா? அப்போ இந்த முற்பிறவியினுடைய கர்ம வினைகள் என்ன என்ன மாதிரி நிலைகளில் இந்த உயிர் பதிவுகளை பெற்றிருக்கிறது, எதை அனுபவிக்கிறதுக்காக இந்த உயிர் ஜனித்திருக்கிறது என்பதையெல்லாம் அவரவர் கைரேகைகளை அடிப்படையாக கொண்டும் ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாகவும் மிக துல்லியமாக கண்டறிய முடியும். புரியுதுங்களா? அப்போ ஒருவர் பிறக்கும் பொழுதே அவர் போன பிறவி ஒரு பிறவி இல்லை, பல்வேறு பிறவிகளில் பல லட்சம் பிறவிகளில் அவர் எடுத்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலும் இந்த பிறவி எதுக்காக எடுத்திருக்கார், எதை அடையிறதுக்கு, எதை அனுபவிக்கிறதுக்கு அப்படிங்கிறதன் அடிப்படையிலும் அவருடைய மூளையில் போய் எண்ண பதிவுகளாக இந்த ஆன்ம பதிவுகள் உருவாகிறது. இதை உணர முடியுமா? இதை புரிந்து கொள்ள முடியுமா உங்களால்? நிச்சயமாக முடியாது. நான் போன பிறவியில் இப்படி இருந்தேன் அதனால் இப்படி இழுத்துட்டு போகுது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த புரிதல் இல்லாமல் ஏதோ இன்னும் ஒன்று இழுத்துட்டு போகுது, நான் அது பாதையில் பயணிக்கிறேன்ட்டு போயிட்டே இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது இந்த மூளையில் பதியப்பட்ட எண்ணங்கள் உங்கள் கைகள் வாயிலாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் கைரேகை சாஸ்திரம். முற்பிறவியினுடைய வாசனைகளின் அடிப்படையில் அந்த வாசனை என்ன பண்ண போகுதுங்கிறத மூளையோடு நேரடி தொடர்புடைய அந்த உள்ளங்கையினுடைய ரேகைகள் உங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதன் அடிப்படையில் ஒருவர் என்ன வாழ்க்கை வாழ போகிறாரு, எதை அனுபவிக்க போகிறாரு, எது அவருக்கு பின்னடைவை கொடுக்க போகிறது, எது சுகத்தை கொடுக்க போகிறதுங்கிறத தெளிவாக நம்ம வெளிப்படுத்தக்கூடிய முறை தான் கைரேகை சாஸ்திரம். அப்போது இது எப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்துதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவாக தெரியணும். உள்ளத்தில் உயிரில் ஆன்ம பதிவுகளாக இருந்து ஒரு உடல் எடுக்கும் பொழுது மூளையில் அது பதிவுகளாக மாறி அந்த மூளையினுடைய தாக்கத்தால் எண்ணங்களாக மாறி மனதில் உள்ளத்தில் எண்ணங்களை தோற்றுவித்து அதன் அடிப்படையில் செயல்களை செயல்பட வைத்து அதன் அடிப்படையில் ஒருவன் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறான். நான் முன்னாடியே சொன்னேன், மூளைக்கும் உள்ளங்கைகளுக்கும் தொடர்பு உண்டு. மூளையில் என்ன பதிவுகள் இருக்கோ அதெல்லாம் ரேகைகளாக உங்களுக்கு அந்த இறைவனே வழங்கி கொண்டிருக்கிறான். அதனால தான் போன பிறவியில் உங்கள் கர்ம பதிவுகளின் அடிப்படையில் எதை அனுபவிக்க போகிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்க, எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையுமே கைரேகை சாஸ்திரத்தின் மூலமாக அறிய முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த உயிர்னா என்ன, உடல்னா என்ன, மனம்னா என்ன, கர்மங்கள்னா என்ன, ஏன் போன பிறவியில் நம்ம செய்த விஷயங்கள் அடுத்த பிறவியில் மறந்து போகுது, ஏதோ ஒரு ஈர்ப்பாலையும் ஒரு இழுவையினாலையும் நகர்ந்து கொண்டிருக்கிறோமே, அது ஏன் ஒரு சிலர்னால ஒரு சில எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவே முடியல, இதுக்கெல்லாம் காரண காரியங்கள் அவருடைய முற்பிறவிகளின் நிலைகளிலிருந்து வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அவங்க மூளையில் பதிந்திருக்கக்கூடிய வாசனை பதிவுகளை கர்ம பதிவுகளை கைகளின் மூலமாக எளிமையாக கண்டறிந்து அவருடைய வாழ்வியலில் நன்மை தீமைகளை எடுத்துரைத்து, அப்பா உனக்கு போன பிறவியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு, போன பிறவிகளில் இருந்த பிரச்சனையினுடைய கர்மம்தான் உங்களுக்கு இந்த பிறவியில் இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, இதிலிருந்து விடுபட்டு நீ மாற்று வழியில் பயணிக்கும் பொழுது உன்னுடைய கர்மங்கள் களையப்படுகிறதுன்ற ஒரு நிலையை எடுத்துரைத்து அதன் அடிப்படையில் அவர்களை சரிப்படுத்தி நல்ல ஒரு கர்மத்தை அனுபவிக்க வைக்க முடியும். அதற்காகத்தான் இந்த கைரேகை சாஸ்திரம் உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? அப்போ உயிர்னா என்ன, மனம்னா என்ன, உடல்னா என்ன, உயிர்கள் எப்படி என்னென்ன நிலைகளை அடைகிறது, அந்த நிலைகளின் அடிப்படையில் எப்படி நமக்கு ஞாபகம் இருக்குது, அந்த ஞாபகம் எப்படி கைக்கு வருது, அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு எப்படி பலன் சொல்கிறதுன்றது வரைக்கும் நம்ம ஒரு கர்மங்களை பற்றிய பதிவுகளை படித்திருக்கிறோம். புரியுதுங்களா? இவற்றை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நம்ம கைரேகை சாஸ்திரத்தில் ஒரு ஆழ்ந்த ஞானம் உங்களுக்கு பிறக்கும். இதெல்லாம் புரியாமல் வெறுமனே எடுத்துன்னு ரேகைக்கு போகிறீங்க அப்படின்னா பெருசாக உங்களுக்கு புரிந்துணர்வு ஏற்படாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.